வணக்கம் அன்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மீண்டும் மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு நான் நேரடியாக சந்தித்த ஒரு விபத்து மரணம் குறித்து பார்ப்போம். 1992ஆம் ஆண்டு +2 தேர்வு அன்று கடைசி நாள், ஏப்ரல் 2ஆம் தேதி என்று நினைக்கிறேன், தேதி எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. +2 தேர்வினுடைய கடைசி நாள், அக்கௌண்டன்சி எக்ஸாம் அன்னைக்கு. அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு எல்லா மாணவர்களும் தங்களுடைய வீட்டுக்கு வேகமாக செல்கிறார்கள். அன்றைக்குன்னு பார்த்து ஒரு பையன் சைக்கிள் எடுத்துட்டு வந்திருந்தான். சீக்கிரம் போகணும், வெளியே போகணும், ஜாலியா இருக்கணும், எக்ஸாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிகழ்ச்சி கும்பகோணத்தில் நடந்தது. கும்பகோணம் புதிய பேருந்து நிலையத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மீன் மார்க்கெட்டு கிட்ட நடந்த விஷயம். அந்த பையன் சைக்கிள் எடுத்துட்டு மிக வேகமாக ஓடுறான். வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணிட்டு நம்ம படிச்சதுக்கெல்லாம் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக மகிழ்ச்சியோடு சைக்கிளை வளைச்சு ஓட்டிட்டு வந்தான். பின்னாடி பெரிய கேரியர் உள்ள சைக்கிள். அவங்க அப்பா ஒரு சுமை தூக்கும் தொழில் செய்யறதுனால அதை ஏற்றி கொண்டு செய்கிற ஒரு சைக்கிள் அது. ஓட்டிட்டு வந்தான். அவனை ஒரு கரும்பு பாரம் ஏற்றிக்கொண்டு ஒரு டிராக்டர் முன்னாடி போகுது. அந்த டிராக்டரை கொஞ்சம் ஓவர்டேக் பண்றதுக்காக அவன் போக போக சைடில் ஒரு இடையூறு வந்ததுனால அந்த டிராக்டர் ஓட்டுநர் வண்டியை லேசா திருப்ப மிகப்பெரிய விபத்து என்னன்னா, அந்த பையனுடைய தலையின் மேல இந்த டிராக்டர் சக்கரம் ஏறி இறங்க கண்ணால பார்த்ததுதான் அந்த மகனுடைய மூளை கண்கள் எல்லாம் சிதறி ஓடி, அந்த ஒரு அட்டை படத்தில் ஒரு முகத்தை வரைந்தால் எப்படி இருக்கும் அப்படி ஆயிப்போச்சு அவனுடைய முகம். ஒரு 5-10 நிமிடங்களில் அந்த குடும்பம் வந்தது. தாய், தந்தை, சகோதரன், அவனுடைய அக்கா, அண்ணி எல்லாரும் ரோட்ல விழுந்து பிறண்டு வெயில்ல கதறினாங்க பாருங்க. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, அந்த மகனுக்கு பின்னாடி வந்த குழந்தைகள் யாரும் மாட்டல. அவனோட சேர்ந்து சைக்கிள்ல வந்தவங்க யாரும் மாட்டல. இந்த மகன் மட்டும்தான் மாட்டிட்டான். ஆனா அவனுடைய வாழ்க்கை முடிந்து போனது நினைத்து அந்த பெற்றோர் பட்ட வேதனை இருக்கு பாத்தீங்களா. ஏன்னா அவங்க குடும்பத்துல அவன் தான் +2 வரைக்கும் வந்திருக்கான். படிப்பு இவ்வளவு தூரம் நல்லா படிக்கக்கூடிய ஒரு துடிப்பான இளைஞன் விபத்துல சிக்கி இருந்துட்டான்னு சொன்ன உடனே மிகப்பெரிய போராட்டமாய் மாறி போனது. பல நேரங்களில் நான் ஏற்கனவே சொன்னது போல மரணத்திற்கு இரக்கமே கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலையை நாம் காண முடியும். அந்த பையன் என்ன தப்பு பண்ணியிருப்பான், எவ்வளவு மகிழ்ச்சியோட தேர்வை நல்லா எழுதிட்டு வீட்டுக்கு வந்திருப்பான். போற வழியில இப்படி ஒரு ஆபத்தில் சிக்குவோம் என்று அவன் நினைத்திருக்க கூட மாட்டான் இல்லையா. எதிர்பாராததை எதிர்பார்த்து கொண்டே வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதா இருக்கு. அது ஏறக்குறைய எத்தனை ஆண்டுகள் கழித்து கூட அந்த நிகழ்ச்சி என்னுடைய மனதை விட்டு நீங்க மறுக்கிறது. ஏன்னா அந்த மகனுடைய ஒரு கண் அப்படியே என் காலடியில விழுந்தது. அந்த நேரத்தில் நான் நடந்து போயிட்டு இருந்த நேரம், அதை மறக்கவே முடியாது. எவ்வளவு வேதனைகளையும் துன்பங்களையும் சுமந்து கொண்டு இந்த உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆனா நாம என்ன பண்றோம், ஒரு கொசு கடித்தால் கூட, ஒரு எறும்பு கடித்தால் கூட பயங்கரமாக பிதற்றிக் கொண்டு வாழ்க்கையே வெறுத்து போச்சுன்ற மாதிரி பேசிட்டு இருக்கோம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் குடியிலும் மதுவிலும் மயக்கத்திலும் திரிந்து கொண்டு போதையில் திளைத்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையே அழித்து கொண்டு இருக்கிற கூட்டம் ஒரு பக்கம். மக்களே, தயவு செய்து சிந்தியுங்கள். நம்முடைய வாழ்க்கையை நாம் எதை கொண்டு அளவிடுகிறோம் என்பதை. எல்லோருக்குமே முடிவு உண்டு. ஆனால் அந்த முடிவில் நாம் என்னவாக இருந்து நம்மை முடித்துக் கொள்கிறோம் என்பதை எச்சரிக்கையோடு நகர்த்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் மிக முக்கியமானது. அந்த அடிகள் வாழ்வின் அடிகளாக இருக்கட்டும், மரணத்தின் பிடிகளாக இருக்க வேண்டாம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு ஒரு நல்ல காய், நம்முடைய உணவுக்கு ஏற்ற ஒரு காய் முள்ளங்கி. இந்த முள்ளங்கியில நிறைய நீர் சத்து இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அதனால அது சிறுநீரக கல் எல்லாம் உடைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது அதுக்கு. அது தவிர்த்து நோய் எதிர்ப்பு சக்தி மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காய் முள்ளங்கி. கண் பார்வைக்கு, நம்முடைய தோல் வளத்துக்கு, நம்முடைய இதய பலத்துக்கு, சர்க்கரை அளவை மட்டுப்படுத்துவதற்கு முள்ளங்கி மிக அருமையான ஒரு உணவாக பயன்படுகிறது. இந்த முள்ளங்கியை நாம் அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டு நம்முடைய உள்ளுறுப்புகளை முழுமையாக பாதுகாக்க முயற்சி செய்வோம். வாழ்க மகிழ்வுடன்.